நம்முடைய உலகம் பலவிதமான உயிரினங்கள் வாழக்கூடிய இடம். நிலம், நீர் மற்றும் ஆகாயத்துல கண்ணுக்கு புலப்படக்கூடிய அல்லது புலப்படாத கோடிக்கணக்கான உயிரினங்கள் எப்படி இந்த பூமியில தோன்றியிருக்கும்? இந்த கடினமான கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா 1831ல இங்கிலாந்துல இருந்து HMS பீகிள் என்ற கப்பல் தன்னோட பயணத்தை தொடங்குது. ஈக்குவடார்ல இருந்து 600 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த தீவு கூட்டத்தோட பேர் தான் காலபோகாஸ். 1835ல டார்வின் இந்த தீவு கூட்டங்களை கிட்டத்தட்ட 2 மாதங்களா சுற்றி வராரு. மேலும் இங்க இருக்கக்கூடிய உயிரினங்களை பார்த்து வியந்தும் போறாரு. காரணம், இந்த தீவுகள்ல இருக்கக்கூடிய உயிரினம் இந்த உலகத்துல மற்ற எந்த பகுதியிலும் இருந்ததில்ல. தன்னோட பயணத்தோட இறுதியில இங்க இருக்கக்கூடிய 13 விதமான பறவை இனங்களோட உடல்களை தன்னோட எடுத்து செல்றாரு. அந்த பயணம் முடிஞ்ச பிறகு அந்த பறவை இனங்களை ஆராய்ஞ்சதுல ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விடை அவருக்கு கிடைக்குது. அது என்னன்னா, இந்த பறவை இனங்கள் அனைத்தும் ஒரு இனத்துல இருந்து பிரிஞ்சு இப்ப இருக்கக்கூடிய 13 வகை இனமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கலான்ற முடிவுக்கு வராரு. தொடக்கத்துல இந்த 13 விதமான பறவைகளும் வெவ்வேறு உருவமைப்பை கொண்டிருப்பதால அது வெவ்வேறு இனமா இருக்கலாம் தான் நினைச்சாரு. பின் நாட்கள்ல அவருடைய ஆராய்ச்சியோட முடிவின்படி இந்த பறவைகள் முதல்ல தென் அமெரிக்க பகுதிகளில் இருந்து தவறுதலா இந்த காலபோகாஸ் தீவுகளுக்கு வந்து வெவ்வேறு கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இப்ப இருக்கக்கூடிய இந்த 13 வகையான உயிரினமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கலான்னு அவரோட புகழ்பெற்ற ஆர்கின் ஆஃப் ஸ்பைசஸ் என்ற புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டுக்கு வலுத்த எதிர்ப்பும் ஆதாரமற்றது என்ற கருத்தும் பெரும்பாலான மக்கள் மத்தியில இருக்கு. டார்வினோட கோட்பாட்டை மற்ற மனிதர்களை போல கடந்து செல்லாம ரோஸ்மரி அண்ட் பீட்டர் என்ற தம்பதியினர் 1973கள்ல இதை நிரூபிக்கும் விதமா காலபோகாஸ் தீவுகளுக்கு பயணிச்சாங்க. பல நாட்கள் இந்த தீவுகள்ல தங்கி இருந்து இந்த ஃபின்ச்னு அழைக்கப்படக்கூடிய இந்த 13 வகையான பறவை இனத்தை கூர்ந்து கவனிச்சு வந்தாங்க. பொதுவா இந்த தீவுகளோட பருவநிலைகள் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சொல்ல போனா உயர்ந்த நிலப்பகுதி உடைய தீவுகள் உயர்ந்த மரங்களையும், தாழ்வான நிலப்பகுதி உடைய தீவுகள் சப்பாத்தி களி மற்றும் புதர்கள் போன்ற தாவரங்கள் அடங்கி இருக்கும். இந்த வேற்றுமை தான் இந்த ஒரே இனத்தை சார்ந்த பிஞ்ச் பறவைகள் 13 இனமா இப்ப பரிணாம வளர்ச்சியை அடைய காரணமா இருக்கலான்னு ரோஸ்மரி மற்றும் பீட்டர் தம்பதியினர் புரிஞ்சுக்கிட்டாங்க. பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று இருக்கிறத எப்படி நிரூபிக்கிறது? 1973ல இருந்து 1975 வரைக்கும் இந்த 2 வருடமா அந்த தீவுகளை ஆராய்ச்சி பண்ணதுல இந்த கோட்பாடுகளை நிரூபிக்கும் விதமா எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல உங்களுக்கு. ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப காலமும் எடுக்கல. பீட்டர் மற்றும் ரோஸ்மரி தம்பதியினர் இந்த முறை மொத்த பறவை இனங்கள் மேல கவனம் செலுத்துறதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட பறவைகளை மட்டுமே தேர்வு செஞ்சு ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. அதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த இடம் டாப்னி மேஜர். காலபோகாஸ் பல தீவுகளை உள்ளடக்கி இருந்தாலும் ஒரு கடுகு போல காட்சியளிக்கக்கூடிய இந்த டாப்னி மேஜர்ன்ற தீவு தான் பரிணாம வளர்ச்சி கோட்பாடுகள் உண்மைதான்னு ஆதாரபூர்வமாக இந்த உலகுக்கு காட்டியது. அதற்கு காரணம் அந்த தீவுகள்ல நிலவிய பருவநிலை மாற்றம் தான். பொதுவா ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினமாக பரிணாம வளர்ச்சி அடைய பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகும். மேலும் சமகாலத்துல அதை நிரூபிக்கிறதுன்றது சாத்தியமில்லாத ஒண்ணு. ரோஸ்மரி மற்றும் பீட்டர் தம்பதியினர் ஏற்கனவே டாப்னி மேஜர் தீவுகள்ல இருக்கக்கூடிய சுமார் 1000 ஃபின்ச் பறவைகளை கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு கண்காணிச்சிட்டு இருந்தாங்கன்னா, எந்த பறவை எத்தனை முறை முட்டையிட்டது, அது எந்த தலைமுறை சார்ந்தது என்ற அளவுக்கு உன்னிப்பா கவனிச்சிட்டு வந்தாங்க. 1977ல டாப்னி மேஜர் தீவுகள்ல கடந்த 18 மாதமா எந்த ஒரு மழைப்பொழிவும் இல்லை. சரியான வறட்சி. டாப்னி மேஜர்ல சிறிய, நடுத்தர மற்றும் பெரிய அலகுகளை கொண்ட பிஞ்ச் பறவைகள் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது எல்லாமே வெவ்வேறு இனத்தை சார்ந்தது. வறட்சியின் காரணமா ஏராளமான உணவு தரக்கூடிய தாவரங்கள் அனைத்தும் அழிஞ்சு போனது. அந்த வறண்ட நிலப்பகுதியில மிஞ்சி இருப்பது வெறும் விதைகள் மட்டும்தான். இந்த விதைகளோட அளவு சிறிய, நடுத்தர மற்றும் பெரிய அளவுல இருந்தது.
பிரச்சனை என்னன்னா, சிறிய நடுத்தர அளவில் இருக்கக்கூடிய இந்த விதைகள் மென்மையானதாகவும் மற்றும் பெரிய விதைகள் கடினமானதாகவும் இருந்தது. ஆனா சிறிய மற்றும் நடுத்தர விதைகள் ரொம்பவும் குறைந்த அளவிலே இருந்தது. இந்த சிறிய மென்மையான விதைகளை சின்ன அலகுகளையும் பெரிய அலகுகளையும் கொண்ட அந்த ஃபின்ச் பறவைகள் விரும்பி சாப்பிட்டதால அதுவும் காலியா போனது. இப்ப பிரச்சனை என்னன்னா, சிறிய வகை அலகுகளை கொண்ட இந்த பிரிஞ்ச் பறவைகள் இந்த கடினமான விதைகளை உடைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஏற்றதா இல்லை. ஆனா பெரிய அலகுகளை கொண்ட இந்த ஃபின்ச் இன பறவைகளுக்கு இந்த விதைகளை உடைக்கிறது சுலபமா இருந்தது. இதுல வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கடினமான விதைகளை உடைக்க முடியாத காரணத்தினால அந்த வருடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 80% சிறிய மற்றும் நடுத்தர அலகுகளை கொண்ட அந்த ஃபின்ச் பறவைகள் இறந்து மடிந்தன. அதே காலகட்டத்தில் பெரிய அலகுகளை கொண்ட ஃபின்ச் பறவைகள் மட்டும் 60% உணவு பற்றாக்குறையினால இறந்தாலும் 40% தப்பிச்சது. இந்த அட்டவணையில பாருங்க, பெரிய அலகுகளை கொண்ட பறவைகள் சிறிய அலகுகளை கொண்ட பறவைகளை விட அதிக அளவுக்கு இந்த வறட்சியிலையும் உயிர் வாழக்கூடிய தன்மையை கொண்டிருக்குன்னு தெளிவா காட்டுது. ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சரியா 2 வருடம் கழிச்சு 1978 டாபினி மேஜர் தீவுல மறுபடியும் அந்த பறவைகளை கணக்கெடுக்கும் போது இப்போ அங்க இருக்கக்கூடிய பிஞ்ச் பறவைகள் அனைத்துமே பெரிய அலகுகளை கொண்ட பறவை இனங்களால நிரப்பப்பட்டிருந்துச்சு. இப்ப இங்க இருக்கக்கூடிய பிஞ்ச் பறவைகளோட சராசரி அலகோட அளவு ஏற்கனவே பெரிய அலகுகளை கொண்ட பறவை இனங்களை விட 4% அதிகம். ஆச்சரியமா இருக்குல்ல? தான் அந்த டார்வின் சொன்ன நேச்சுரல் செலெக்ஷன். உயிர் வாழ்வதற்காக சூழல்களுக்கு ஏற்றாற்போல தன்னோட வடிவத்தையும் தன்னோட உருவத்தையும் மாற்றிருக்கு, அதுவும் குறுகிய காலகட்டத்துக்குள்ள. சரியா 5 வருடம் கழிச்சு 1983 இந்த டாபினி மேஜர் தீவுல எப்போதும் இல்லாத அளவுக்கு 10 மடங்கு அதிகமான மழை பார்த்தாலும் பச்சை பசேர்னு செழுமையா காட்சி அளித்தது. அந்த மண்ணுக்கடியில ஏற்கனவே இருக்கக்கூடிய விதைகள் முளைச்சு சிறிய வகையான தாவர உணவுகள் கிடைக்கும் வகையில சூழ்நிலை மாறியது. பிரச்சனை என்னன்னா, அந்த தீவு முழுவதும் நிறைஞ்சிருக்கக்கூடிய பெரிய அலகுகளை கொண்ட ஃபின்ச் பறவையினும் அதோட அலகுகளால உணவை சரியா எடுக்க முடியல. காரணம், அந்த உணவு சிறிய வகையில இருக்கிறதுனால. அந்த சமயத்துல கிட்டத்தட்ட 80% பெரிய அலகுகளை கொண்ட ஃபின்ச் இன பறவைகள் இறந்து மடிஞ்சது. மேலும் பெரிய அலகுகளை கொண்ட ஃபின்ச் இன பறவைகள் குறைஞ்சு சிறிய மற்றும் நடுத்தர அலகுகளை கொண்ட பறவைகள் அந்த பகுதி முழுவதும் காணப்பட்டது. இயற்கை தன்னை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எப்படி வடிவமைச்சுக்குதுன்னு பாத்தீங்களா? டார்வின் சொன்னபடி இந்த பறவை இனங்கள் வெவ்வேறு தோற்றம் கொண்டிருந்தாலும் இவை அனைத்தும் தென் அமெரிக்க பகுதியிலிருந்து ஒரு இனமா வந்து இப்படி இந்த தீவுகளோட பருவநிலைக்கு ஏற்றாற்போல வெவ்வேறு இனமா வடிவம் பெற்றிருக்குன்னு கணிச்சு சொன்னாரு. இது நிரூபிக்கும் விதமா தென் அமெரிக்க பறவைகளோட டிஎன்ஏவும் இந்த கலபகோஸ் தீவுல இருக்கக்கூடிய ஃபின்ச் பறவைகளோட டிஎன்ஏவும் ஒரே மாதிரி இருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க.